ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. சர்க்கரை பொங்கல், சாம்பார், கதம்ப சாம்பார், கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான காய்கறிகள் போட்டு சூப்பராக சாம்பார். இது பூசணிக்காய் பொரியல். பொங்கல் நாளுமே பூசணிக்காய் பொரியல் கண்டிப்பாக செய்வேன். இது விசேஷ காலங்களில் எப்பவுமே செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு ரசம், ஒயிட் ரைஸ், பாயாசம். கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. என் பொண்ணு சிரிக்கிறா. வடை சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இந்த கவரில் அப்பளம் வச்சுருக்குறோம். அவ்வளோதாங்க, இலையில் பரிமாற வேண்டியது தான். என்ன தான் நம்ம இதை சமையல் பண்ணோம் அதை சமையல் பண்ணோன்னு சொல்லிட்டு சொன்னாலும் இலையில் பரிமாறி காமிச்சாதாங்க அழகே. பரிமாறலாமா? இலை போட்டாச்சு, ஃபஸ்ட்டு உப்பு வச்சாச்சு, அடுத்தது வாழைப்பழம், அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல், அடுத்ததாக பூசணிக்காய் பொரியல். எத்தனை பேருக்கு பூசணிக்காய் பொரியல் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வடையும் வச்சாச்சு, அப்பளம், ஊறுகாய், சுட சுட சோறு. எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. குக்கரில் வடிச்சிங்கன்னா இப்படி வராது. அடுத்ததாக நம்ம மெயினாக குழம்பு ஊற்ற போகிறோம். சாம்பார், பொங்கல் ஸ்பெஷல் சாம்பார், கதம்ப சாம்பார். பூசணிக்காய், கத்தரிக்காய், அவரைக்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். ரசம், பாயாசம், முக்கியமாக சர்க்கரை பொங்கல். அவ்வளோதான். இப்போ சாப்பிடலாமா? உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.